Yes, டிஎம்சி நேயர்கள் எல்லோருக்குமே என் அன்பு வணக்கங்கள். என் பேர் குமாரி. நான் சென்னையில இருக்கிறேன். கடந்த 11 வருடங்களாக நான் இந்த ஆனாபானாசக்தி தியானம் செய்து கொண்டு ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு இந்த ஞான ஒளி கதிர்கள் என்ற இந்த பகுதியில நம்மளுடன் சில நல்ல விஷயங்கள் சொல்வதற்காக திரு கோட்டீஸ்வரராவ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவருடன் நாம சந்தித்து அவர் என்ன விஷயங்களை பத்தி இன்னைக்கு சொல்ல போறாங்கன்றது நாம அவர் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர்ஸ், தேங்க்யூ சார். వెల్కమ్ కోటీశ్వరరావు గారు. వెల్కమ్ అండి. పితామహ బ్రహ్మశ్రీ పత్రిజీ అవರ పాదపద్మాలకు నమస్కరిస్తూ పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీస్ మూవ్మెంట్ తమిళనాడు ధ్యానులందరికీ, కర్ణాటక ధ్యాన ప్రగతి పరిషత్ తరపున ఆత్మీయ వందనాలు తెలుపుతూ ఈ కార్యక్రమాన్ని ప్రసారం చేస్తున్న టిఎంసి తమిళ్ యాజమాన్యానికి, నాకు ఈ అవకాశం కల్పించిన ఈ పిఎంసి తమిళ్కు మరియు ఎంటైర్ తమిళనాడు పిరమిడ్ మాస్టర్స్కి హృదయపూర్వక ధన్యవాదాలు తెలియజేస్తాను. முதலில் நமது குரு திரு பிரம்மர்ஷி பிதாமகர் டாக்டர் சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு, இந்த தமிழ்நாடு பிஎம்சி சேனல் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும், கர்நாடகா தியான பிரகதி குழுவின் சார்பில் மூலமாக அவர் எல்லோருக்குமே அவருடைய நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறார்கள் சார். தேங்க்யூ சார். థ్యాంక్ యూ మేడం. నేను ఈ పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీస్తో అటాచ్ అయ్యి ఎగ్జాక్ట్గా ఒక 20 years అవుతుంది మేడం. ఆల్మోస్ట్ అంటే చిన్నతనంలోనే ఏదో తెలుసుకోవాలి అని చెప్పి అనేక చోట్ల అనేక విషయాలను తెలుసుకోవాలి 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 అని ఒకే ఒక జిజ్ఞాసతో తిరుగుతూ ఉన్నప్పుడు నాకు ఎదురు పడిన, అప్పటికి మా ఇంట్లో కడప పట్టణం, బేసికల్గా ఐఎమ్ నేటివ్ ఆఫ్ కడప. ఇప్పుడు నేను కర్ణాటక రాయచూరులో ఉన్నా కూడా సుమారుగా తిరిగి తిరిగి నా ప్రశ్నలకు సమాధానం లేదు, ఈ ఆధ్యాత్మిక మార్గమే అసలు మార్గమే కాదు అని చెప్పి అన్ని వదిలేసి ఒక ట్రేడ్ యూనియన్ మూవ్మెంట్ ఎక్కువ అట్రాక్ట్ అయినప్పుడు ఏదో 2002లో అప్పటికి మా తండ్రి గారు కడప సొసైటీ అధ్యక్షులుగా ఉన్నారు. వాళ్ళ నేతృత్వంలో రాయలసీమ ధ్యాన ప్రచార యజ్ఞం అనే కార్యక్రమంలో ఒక వాలంటీర్గా పనిచేద్దాము అని పోయినప్పుడు 2002 ఫిబ్రవరి నెలలో ఫస్ట్ టైం పత్రిగారి సమక్షంలో ధ్యానంలో కూర్చోవడం జరిగింది. சார் கர்நாடகால இருக்கிற ராய்ச்சூர்ல இருந்து வந்திருக்காங்க. பேசிக்கா அவர் ஆந்திரால இருக்கிற கடப்பா அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே நான் என்றால் யார் அப்படின்றது தெரிந்து கொள்ளணும்னுட்டு அவருக்கு மிக மிக ஆர்வம். எத்தனையோ இடத்துல தேடி தேடி தேடினாலும் அவருக்கு அந்த பிரச்சனைக்கு அவருக்கு சமாதானமே கிடைக்கவில்லை. அப்ப அவர் நினைச்சார், இனிமேல் இந்த ஆன்மீகத்தை எவ்வளவு தேடினாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அவர் திரும்பி அவருடைய பிசினஸ் வேலைக்காக இந்த ட்ரேட் யூனியன் என்ற ஒரு மூமெண்ட்ல அவர் வேலை செய்ய தொடங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அவங்க தகப்பனார் கடப்பால இருக்கிற இந்த ட்ரேட் யூனியன் மர்ச்சன்ட்ஸுக்கு அவரு ஹெட்டா இருக்கிறதுனால ஒரு நாள் அங்க இந்த தியான ராயலசீமா தியான யக்னம் என்று நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நேரத்துல சார் அங்க சென்றிருந்தார், கோட்டீஸ்வரராவ் சார்.
அங்கதான் முதல் தடவை 2002 பிப்ரவரி மாசத்துல அங்கதான் முதல் பத்ரிஜி சார் அவரை சந்திக்க நேர்ந்தது. அந்த இடத்திலே பத்ரிஜி சாருடன் சேர்ந்து இவங்க தியானம் செய்த அதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவரு நம்ம குருஜியை சந்தித்த நேரம். థ్యాంక్ యూ మేడం. చిన్న వయసు నుంచి కూడా కొన్ని ప్రశ్నలు నన్ను వెంటాడుతున్నట్టు. ఒక 11 ఇయర్స్ ఏజ్లో మా రిలేషన్లో ఒక లేడీ, ఒక ఓల్డ్ ఏజ్ లేడీ డెత్ అయినప్పుడు ఆ ఫ్యూనరల్కు నేను అటెండ్ కావడం జరిగింది. ఆ ఫ్యూనరల్లో జరిగిన కొన్ని సంఘటనలు చూసి ఎందుకో ఎక్కడో జీవితం అంటే ఇంతేనా, మనిషి కేవలము చనిపోయేదాని కోసమే పుడతాడా, చనిపోయేదాని కోసమే పుట్టేదందుకైతే ఎందుకు పుట్టాలి, చనిపోయిన తర్వాత ఏమవుతుంది, ఇటువంటి ప్రశ్నలతో అప్పుడు నేను ఇంకా ఐ వాజ్ జస్ట్ 11 ఇయర్స్ ఓల్డ్. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே சில ஆன்மீக விஷயத்துல ரொம்ப தேடல் இருந்தது. அவர் எத்தனையோ இடத்துல போயினாலும் கூட அவருக்கு பதில் கிடைக்கவில்லை. அவருக்கு 11 வயசு இருக்கும்போது அவர் ஊர்ல இருக்கிற அவங்க சொந்தக்காரர்களான ஒரு பெரியம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த ஃபியூனரல் நிகழ்ச்சி இவர் பார்த்திருக்காங்க. அங்க பார்க்கும்போது அங்க நடக்கிற அந்த சடங்கெல்லாம் பார்த்து இவர் நினைச்சார், எதுக்காக பிறக்கிறோம், எதுக்காக மடையிறோம், மடையறதுக்காக தான் நாம பிறக்கிறோமா, என்ன இந்த பிறப்பின் ரகசியம் என்ன, ஏன் இந்த மரணத்துக்கு பிறகு என்ன என்றது அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. எதற்காக நாம வந்தோம், நாம யார் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னுட்டு சார் மிக மிக ஆர்வலோட அவங்க இருந்தாங்க. அவருக்கு அப்ப வயது ரொம்ப சின்னது, ஓன்லி 11 இயர்ஸ் ஓல்டு. அவர் அந்த நேரத்துல அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக விஷயங்களை அவர் தெரிந்து கொள்ளணும்ட்டு ரொம்ப ஆவலாக இருந்தார். ఆ విషయాలు తెలుసుకోవాలి అని అక్కడి నుంచి ప్రారంభమైన జర్నీ. కడప జిల్లాలో ఒక గురువు గారు ఉండేవారు, రామకృష్ణానంద స్వామి అని చెప్పి. నా జీవితంలో నాకు ఎదురుపడిన, తారసపడ్డ, లేకుంటే నేను కలిసిన మొట్టమొదటి గురువు గారు రామకృష్ణానంద స్వామి. గండి క్షేత్రం. ఆయన మా తల్లిదండ్రుల ద్వారా నాకు పరిచయమైన. ఆయనతో నేను ఎంతో సాన్నిహిత్యంతో ఉండేవాడిని. ఎంతో మంది ఆయన యొక్క ఏకాంత మందిరంలో చాలా కొద్ది మందికి మాత్రమే అలౌ చేసేవాళ్ళు, వెరీ ఫ్యూ పీపుల్. అటువంటి ఆ ఏకాంత మందిరంలోకి నాకు అలౌ ఉండేదన్నమాట. ఆయనతో ఆ చిన్న వయసులో నేను ఎంతో బాగా ఆడుకునేవాడిని. ఆయన కూడా నా సాన్నిహిత్యాన్ని ఎంతో బాగా ఆనందించేవాడు. ఒకానొక సమయంలో ఆయన్ను ఈ క్వశ్చన్లన్నీ అడిగినాను. అప్పుడు ఆయన భుజం తట్టి, "నేను చాలా చిన్న పిల్లవాడివి, నీకు ఈ ప్రశ్నలకు సమాధానం దొరికే వయస్సు వచ్చినప్పుడు నువ్వు అడగకుండానే నీకు సమాధానాలు దొరుకుతాయి" అని ఒక మాట చెప్పాను. அவரு சின்ன வயசுல இருக்கும்போது 11 வயசுல அப்படி இருக்கும்போது அவங்க ஊர் கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல கண்டி கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அங்க அவருடைய முதல் குருவு திரு ராமகிருஷ்ணானந்த சுவாமி அவர்கள். அவருடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய நண்பர். அவரிடம் அவர் அப்பாவுடன் அப்பாவுடன் அவர் சேர்ந்து போகும்போது அவருடன் நிறைய ஒரு பழக்கம்ன்றது அவருக்கு இருக்கு. அவருடைய அந்த ஆசிரமத்துக்கு அங்க போயிருக்கும் போது அங்க அவருடைய ஏகாந்த மந்திரத்திற்கு போகும்போது அங்க யாருக்குமே அனுமதி கிடையாது. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அங்க உள்ள போறதுக்கு, சாருடன் பேசுறதுக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்கள சாரு கூட, கோட்டீஸ்வரன் சாரு கூட ஒருத்தர். அவர் அந்த ஆசிரமத்துக்குள்ள அந்த ராமகிருஷ்ணானந்த சுவாமியுடன் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக ஆட்டங்கள் பாடிக்கொண்டு இருப்பாங்க. அந்த வயசுலயே அவரு
அந்த ராமகிருஷ்ணானந்த சுவாமியிடம் இந்த பிறப்பு என்றால் என்ன, ஏன் இந்த மனுஷனுக்கு வாழ்க்கை ஜீவனம், பிறப்புன்றதற்கு ஏன் மரணம் என்றதற்கு, இப்படிப்பட்ட கேள்விகள் அவர் கேட்டிருக்கார். அப்ப அவர் வந்து, நீ ரொம்ப சின்ன வயசு, இப்ப உனக்கு தெரியாது, நீ பெரியவன் ஆன பிறகு எதனை அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ற நேரம் வரும்போது உனக்கு தானாகவே இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும், அதுவரையிலும் காத்திருக்கணும் என்று அந்த குருஜி சொல்லியிருக்காங்க. అక్కడి నుంచి మొదలైన ప్రయాణము ఒక మినిమం అంటే ఒక 70 మంది గురువులను నా జీవితంలో లాస్ట్ గురువు విస్పత్రి గారు. ఆయన నేను కలిసిన 72వ గురువు గారు. 72. అంతకంటే ముందర 71 మంది గురువులను నేను కలవడం జరిగింది. ఎందుకు? కేవలం ఈ విషయాలు తెలుసుకున్నాను. తిరిగి 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 ఎక్కడ కూడా నాకు సమాధానం దొరకలేదు. సో అసలు ఇవి ప్రశ్నలే కాదు, ఇవి పిచ్చి ప్రశ్నలు, నా ఆలోచనలు పిచ్చి ఆలోచనలు. సో ఒక నిర్ధారానికి వచ్చేసి ఇది ఏమి కాదు, ఏదో కొంచెం ఒక ఇల్యూషన్స్ లో పుట్టిన క్వశ్చన్లు అని చెప్పి, అప్పుడు ఉద్యోగరీత్యా నేను చదువుకోవడం బెంగళూరులో చదువుకున్నాను. ఉద్యోగరీత్యా కర్ణాటకకు వచ్చి అప్పటికంతా డిసైడ్ అయిపోయింది, ఇవన్నీ ఏమి కాదు, అనుకున్నది కేవలం పోరాటం చేసి మాత్రమే సాధించుకోగలగాలి, అంటే మనిషి సాధించుకోవాలంటే పోరాటాలు మాత్రమే చెయ్యాలి అనే ఒక విప్లవ సందేశాలకు ఎక్కువ అట్రాక్ట్ అయిపోయి నన్ను నేను కంప్లీట్ గా ట్రేడ్ యూనియన్ మూవ్మెంట్ లో ఇన్వాల్వ్ చేసుకున్నాను. இந்த நேரத்துல இவருக்கு எத்தனையோ வருஷங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்கள் அவருக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலுக்காக எத்தனையோ குருவுகளை அவங்க சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட 71 மாஸ்டர்ஸை அவரு சந்திச்சு பேசியிருக்காரு. நம்ம பத்ரிஜி சார் தான் 72nd பர்சன், அவர் தான் லாஸ்ட் குரு அவருக்கு வாழ்க்கையில. அந்த 71 குருக்களோட போய் சந்திச்சு அவர் பேசும்போது இந்த கேள்விகளுக்கு, இந்த பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, ஏன் இந்த மனிதன் பிறக்கிறான் இருக்கிறான், இந்த வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்று கேட்கும்போது அவருக்கு எங்குமே ஒரு நல்ல பதில் கிடைக்கவில்லை. அவர் எவ்வளவோ சோதிச்சாலும் எங்குமே கிடையாது. அப்ப அவர் லாஸ்ட்ல நினைச்சார், இதெல்லாம் ஒரு வேஸ்டான வார்த்தைகள், ஏதோ என் மனசுல என் புத்தியில ஏதோ ஒரு பைத்தியகரமான ஒரு வார்த்தைகள் என் புத்தியில புகுட்டிடுச்சு, இது எல்லாமே நமக்கு வாழ்க்கைக்கு சரியாகாது அப்படின்னுட்டு அவர் அதை விட்டு விட்டாங்க. எங்குமே எனக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்னட்டு. அதுக்கப்புறமா அவர் படிச்சதெல்லாம் பெங்களூர்ல தான் படிச்சாங்க. படிச்ச பிறகு வேலைக்காக பெங்களூர்லயே அவர் வேலை கிடைச்ச பிறகு அந்த நேரத்துல அவருக்கு எந்த வாழ்க்கையில எந்த விஷயமே நம்ம போராட்டத்துடன் சேர்ந்துதான் நம்மளால வெற்றியை கண்டுபிடிக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிந்து கொண்டார். அந்த நேரத்திலே போராடாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது என்ற அந்த பாவனையில அவரு அந்த அந்த ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட்டுடன் அவர் ரொம்ப அதிகமாக ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டாங்க. బై ద టైం మేడం, కడప టౌన్ లో పత్రికారు ఎప్పుడు వచ్చినా కూడా ఎక్కువగా మా ఇంటికే వచ్చేవాడు. అప్పటికి కడప డిస్టిక్ లో ఫస్ట్ పిరమిడ్ మా కాంపౌండ్ లోనే వచ్చింది. కింద లైబ్రరీ ఉండేది, పైన పిరమిడ్ ఉండేది, 12x12 హనుమాన్ పిరమిడ్ ధ్యాన కేంద్రం. ఎప్పుడు పత్రికారు వచ్చినా కూడా నేను మాత్రం ఇంట్లో ఉండేవాడిని కాదు. ఎందుకంటే వీటిని అన్నిని నమ్మే పరిస్థితిలో నేను లేనప్పుడు. వీళ్ళు ఏమో చెప్తారు. అప్పుడు ఎట్లుండేదంటే మా ఇంటి మీద, అంటే మా కాంపౌండ్ లో కింద ఒక లైబ్రరీ, పైన ఒక పిరమిడ్ కట్టియాలని చెప్పి అంత స్లాబ్ వేసి ఆ సెంటరింగ్ వేసింది. ఇంకా ఆ స్టిక్స్ అవన్నీ ఏవి ఇప్పతీయలేదు, ఆ సెంటరింగ్ అట్లే ఉండేది. అప్పుడు ఆ కడప టౌన్ లో వచ్చి ఎంతో మంది మాస్టర్స్ ఆ సెంటరింగ్ అట్లే ఉన్నప్పుడు అక్కడే కూర్చొని ధ్యానం చేసుకునేవాళ్ళు. వాళ్ళు అనుకునేవాళ్ళు అనమాట, ఈ వైబ్రేషన్స్ ఎంత బాగున్నాయి అట్లా. అప్పుడు నాకు అనిపించేది, ఏం తిక్కబట్టింది వీళ్ళకు, ఒక బిల్డింగ్ లో కూర్చొని ఈ వైబ్రేషన్స్ అంటారు, అర్థమయ్యేది కాదు. మన తిక్క మనది,
వాళ్ళ తిక్క వాళ్ళది అని చెప్పి ఊరికి గ్రహించేవాడిని. అప్పటి నుంచి కూడా నాకు ఈ నో కామెంట్స్ అనే ఒక సిద్ధాంతము, ఎవరి పని వాళ్ళది. இந்த நேரத்துல முதலிலே இவங்க வீட்டிலே தான் கடப்பால அவங்க வீட்டு கீழே ஒரு லைப்ரரி கட்டிட்டு மேல ஃபர்ஸ்ட் பிரமிட் ஹனுமான் பிரமிட்னு 12x12 அவங்க ஊர்ல பிரமிட் கட்டினாங்க. ஆனா பத்ரிஜி சார் எப்ப வந்தாலும் கூட இவங்க வீட்டிலே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஆனா பத்ரிஜி வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலே சார் அங்க இருக்கவே மாட்டார். இவர் ஏன்னா அவருக்கு யார் மேலுமே நம்பிக்கை இல்லை. எத்தனையோ மாஸ்டர்ஸ பார்த்தாச்சு, இனி இவர்கிட்ட என்னமோ பேசுறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதுன்னுட்டு இவரு பத்ரிஜி சார் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த நேரத்திலேதான் அவங்க வீட்டுல அந்த காம்பவுண்ட்ல கீழே லைப்ரரி கட்டிட்டு மேல ஸ்லாப் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பிரமிட் கட்டுறதுக்காக எல்லாமே சென்ட்ரிங் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அப்ப சார் வந்த பிறகு அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க தியானம் செய்து கொண்டிருக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸை பத்தி அவங்களுக்குள்ள அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் கேட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது கிடைக்குதுன்னு அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவர் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு, என்னது இவங்க ஏதோ ஒரு பில்டிங்ல உட்கார்ந்து எது கீழே உட்கார்ந்து என்ன வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்கிறது இதுல, எல்லாமே அவங்கவுங்க பைத்தியம் அவங்கவுங்களுக்கு அப்படின்னுட்டுன்னு இவங்க நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர அதுல ஒரு என்ன இருக்குன்றது இவர் அவங்கள கேட்கவே இல்லை. வந்தவங்க எல்லாம் அந்த பினிஷ் ஆகாம இருந்த அந்த இடத்துலயே உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு இருந்தாங்க. சாருக்கு சின்ன வயசுல இருந்தே யாருடைய போக்கு அவங்களது, யாருமே கமெண்ட்ஸ் பண்றது என்றது இல்லவே இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க எண்ணங்கள் அவங்கவுங்களதுன்னுட்டுன்னு சார் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ఆ తర్వాత అదే విధంగా కాలం గడిచిపోతూ వస్తూ ఉండే నాకు మ్యారేజ్ అయింది, కొడుకు పుట్టినాడు 2002లో. అప్పుడు మా తండ్రి గారి అధ్యక్షతన కడప పట్టణం టిటిడి కళ్యాణ మండపంలో ఈ రాయలసీమ ధ్యాన ప్రచార యజ్ఞం అనేది జరిగేటప్పుడు, సో మా తండ్రి గారు కార్యక్రమం చేస్తున్నారు కదా, ఒక వాలంటీర్గా ఎందుకు చేయకూడదు, ఎన్నో చోట్ల ఎన్నో పనులు చేస్తా ఉంటామని చెప్పి, సో యాజ్ యూజువల్ ఆ మార్నింగ్ టైంలో పత్రి గారికి ఆ స్టేజ్ మీద కూర్చున్నప్పుడు ఆ కాఫీ టీ తాగే అలవాటు ఉంటుంది కదా, ఆ ఫ్లాస్క్ పెడదామని చెప్పి పోయేసి అక్కడ అట్లా పెట్టేసి వాపస్ వస్తున్నాను. ఏదో ఒక తెలియని శక్తి అక్కడ నా చేయిని పట్టుకొని ఒక ఆపేసినటువంటి ఒక ఫీలింగ్. ఆ ఫీలింగ్ లో వెనక్కి తిరిగి చూస్తే చూడలేనటువంటి, కానలేనటువంటి ఒక కాంతి కనపచ్చింది. அந்த ఆ நேரத்துல క్షణంలో చెప్పండి మేడం. இப்படி இருந்த நேரத்துல இவருக்கு கல்யாணம் முடிஞ்சது. ஒரு பையன் கூட பிறந்தாங்க. அவர் வேலை பெங்களூர்ல செய்துகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல கடப்பாவில ராயலசீமா தியான யக்ஞம் என்று நடக்கும்போது அங்க பத்ரிஜி வந்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது இவர் வந்து அவரோட அப்பாவோட தலைமையிலே தான் அந்த ப்ரோக்ராம் என்றது நடந்தது. சரி, அப்பா நடத்துறாரு, நாம போகலைன்னா நல்லா இருக்காங்கன்னு சார் வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. ஆனாலும் கூட அந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சார் காலையில சாரோட ப்ரோக்ராம் ஸ்டேஜ் மேல எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, நல்லா மெடிடேஷன்ல இருக்கும். இவர் அங்க வாலண்டியரா தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலே போனாரே தவிர இவருக்கு தியானம் என்றால் என்னன்றது தெரியவே தெரியாது. அப்ப அவங்க அப்பா சொன்னாங்கன்றதுக்காக சாருக்கு பணிவிடை செய்யறது, ஒரு காஃபி டீ இதெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க கிளாஸ்க்கு அங்க வச்சுட்டு வரலாம் அப்படின்னுட்டுன்னு அதை எடுத்துன்னு போயிட்டு ஸ்டேஜ் பக்கத்துல சாரு கிட்ட வச்சுட்டு அவர் திரும்பி வரும்போது யாரோ அவருடைய கை பிடிச்சிட்டு போக விடாமல் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு சக்தி அவருக்கு தடுக்குது. என்ன என்று திரும்பி பார்த்தா அங்க ஒரு கண்ணுக்கு காண முடியாத ஒரு காட்சி என்றது, ஒரு வெளிச்சம் என்றது அவர் பார்க்க முடிஞ்சது. இது என்னது இதுன்னுட்டு அவரு ஆச்சரியமா அந்த இடத்திலேயே அங்க நின்று விட்டாங்க, அந்த ஸ்டேஜ்லயே. ఆ కనపచ్చిన ఆ యొక్క కాంతిలో నాకు ఏమీ మాటలు రాలేదు, శబ్దం మాత్రం వినిపించింది. చేసింది చాలు, కళ్ళు మూసుకొని కూర్చో, అంతే జ్ఞాపకం ఉంది. క్లోజ్ 1 hour 55 minutes ఫస్ట్ సిట్టింగ్ విత్
பத்ரிஜி 2002లో. அந்த நேரத்துல அவருக்கு அந்த வெளிச்சத்துல கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஏதோ ஒரு வார்த்தைகள் அவர் காதுல கேட்டது. நீ செய்ததெல்லாம் போதும், இனிமேல் கண்ணை மூடின்னு உட்காரு என்ற அந்த 2 வார்த்தைகள் தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியல. அந்த டைம் அதுதான் ஃபைனல். அப்படியே அங்க உட்கார்ந்தவங்க 1 மணி நேரம் அப்புறமா இன்னும் 55 நிமிஷங்கள், அப்படி என்றால் 2 ஹவர்ஸுக்கு 5 மினிட்ஸ் கம்மி, அவ்வளவுதான். அப்படிதான் அத வெரி ஃபர்ஸ்ட் சிட்டிங் சாருடன் அவங்க அந்த தியானத்துல ஸ்டேஜ்ல அமர்ந்தாங்க. வெரி ஹாப்பி சார், வெரி கிளாட். ఎస్ మేడం. ఆ 1 అవర్ 55 మినిట్స్ ధ్యానం అయిపోయిన తర్వాత సో పత్రి గారు ఓకే చెప్పినారు. నా లోపల ఏదో ఒక మెసేజ్ వచ్చేసింది. ధ్యానం అయిపోతానే పత్రి గారు సడన్ గా అడిగేశారు, నీ ప్రశ్నలకు సమాధానం దొరికిందా? అంతవరకు నేను ఎప్పుడు పత్రి సార్తో ఎదురుగా నిలబడింది లేదు, సెకండ్ ఇచ్చింది లేదు, మాట్లాడింది లేదు. కానీ ఆ రోజు సడన్ గా నీ ప్రశ్నలకు సమాధానం దొరికిందా? ఆయన అడగడమే ఆలస్యం, నేను చెప్పేసినాను 50% నా ప్రశ్నలకు సమాధానం దొరికింది సార్. 50% సాధనం చేస్తూ తెలుసుకో అని పత్రి సార్ ఆన్సర్ ఇచ్చారు. அந்த நேரத்துல அந்த 1 hour and 55 மினிட்ஸ் அவர் தியானம் செய்ததுமே அந்த வினாடியிலே அவருக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு பதில் என்றது கிடைச்சது. எல்லாருமே தியானம் முடிஞ்சதுமே சார் ஓகேன்னு சொன்னாங்க. எல்லாருமே கண்கள் திறந்தாங்க. அதுவரையிலுமே இவர் எப்போதுமே பத்ரி சாருடன் பேசுறது கிடையாது, சந்திச்சது கிடையாது, ஷேக் ஹேண்ட் கொடுத்தது கிடையாது, சாருடன் நேருக்கு நேர் பேசவே இல்லை, எதுவுமே தெரியாதவர். அப்ப பத்ரிஜி இவரை பார்த்ததுமே இவரை பார்த்து என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க மனசுல இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரு நினைச்சாங்க. அப்ப அந்த தியானத்திலேதான் அப்படி சார் கேட்டார். சார் என்ன கேட்டிருக்காங்க, இத்தனை நாள் நீ எந்த விஷயத்துக்காக தேடல் இருந்ததோ அதுக்கு உனக்கு பதில் கிடைச்சுதான்னு கேட்கும்போது இவர் சார் இந்த தியானத்திலே எனக்கு 50% எனக்கு என்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு விடை கிடைச்சது. மத்த ஒரு 50% நான் சாதனை மூலமாக இந்த தியானம் பண்ணி நான் தெரிந்து கொள்கிறேன் என்று இவர் பத்ரிஜியிடம் சொல்லியிருக்காங்க. ఆ 50% కూడా ఆ ఎక్స్పీరియన్స్ ఏ విధంగా వచ్చిందంటే, నీ ప్రశ్నలకు సమాధానం కొరకు బయటి ప్రపంచంలో తిరగడం మానేయి. డోంట్ ఆస్క్ ఎనీవన్, డోంట్ గో ఎనీవేర్. యువర్ ఎవ్రీ క్వశ్చన్ హ్యాస్ గాట్ విత్ ఇన్ యూ. నీ ప్రశ్నలకు సమాధానాల కోసం ఎక్కడ బయట తిరగద్దు, ఎవరిని అడగద్దు. ప్రతి ప్రశ్నకు సమాధానం నీలోనే ఉంది, నువ్వు దాన్ని శోధించుకో అనే ఒక మెసేజ్ నా ఫస్ట్ సిట్టింగ్ లోనే ఎంత అద్భుతం వినిపించింది. ఆ తర్వాత సార్ చెప్పేసినారు కదా, రిమైనింగ్ 50% సాధన చేసుకొని, అప్పుడు నేను ఇంకా మళ్ళా ప్రశ్న వేసుకోలేదు. ఏమని, నాలో ఉండే ప్రశ్నలకు ఈయన ఎట్లకి తెలిసినాయి, దాని వెనుక నేను పడలేదు. ఓకే, ఆయన ఇన్ఫర్మేషన్ ఇచ్చాడు. దెన్ ఐ డిసైడెడ్ దట్ టైమ్ హీ ఈస్ ది పర్ఫెక్ట్ మాస్టర్. ఆ టైంలో నాకు ఒక ఫిక్స్ అయిపోయింది ఇక్కడ, ఫార్ మై టెంపో హీ ఈస్ ది పర్ఫెక్ట్ మాస్టర్. నేను ఎందుకంటే ఏ విషయం కూడా అంత ఈజీగా నమ్మేవాడిని కాదు. ఏదైనా కూడా ఒక ప్రూఫ్ ఉండాలి. ఓకే, ఒక నిర్ధారణ లేనిది దేన్ని కూడా నమ్మేవాడిని కాదు. ఆ టైంలో నేను ఎప్పుడు ఆయనతో మాట్లాడలేదు, ఎప్పుడు కలవలేదు. అటువంటి నన్ను ఆయన కదిలిచ్చేసినాడు. నీ ప్రశ్నలకు సమాధానం వచ్చింది. దెన్ ఐ డిసైడెడ్ హీ ఈస్ పర్ఫెక్ట్ మాస్టర్ ఫర్ మీ. இந்த நேரத்துல சார் அப்படி இவரை பார்த்து உன் கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா என்று கேட்டதுமே இவரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லை. இவருக்கு எப்படி என் மனசுக்குள்ள இருக்கிற
இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லைன்னு இவர் எப்படி தெரிஞ்சு கொண்டாரு? ஆனாலும் அதை பத்தி அவர் அது பின்தொடங்கி போகவில்லை. அந்த நேரத்திலேயே இவர் டிசைட் பண்ணிக்கிட்டாங்க, இவர்தான் எனக்கு சரியான குரு, இஸ் மை பர்ஃபெக்ட் மாஸ்டர் அப்படின்னுட்டு. சார் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய உனக்குள்ள இருக்கிற எந்த கேள்விகளுக்குமே நீ வெளியில எங்க போயுமே தேடாதே, வேற யாருமே உன்னுடைய சந்தேகங்களுக்கு பதில் கேட்காதே, எல்லாமே உனக்குள்ளேதான் இருக்கு. நீ எப்ப உனக்குள்ள போய் நீ பார்க்க தெரிஞ்சுக்கிறியோ அப்போ உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாருக்குமே பதில் கிடைக்கும். அதுவரையிலும் நீ எங்குமே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று குருஜி சொன்ன வார்த்தைகள் அவர் மனசுல அந்த அளவுக்கு அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சு. இவருக்கு எப்போதுமே சாதாரணமா சின்ன வயசுல இருந்து யார் என்ன சொன்னாலும் அது அவ்வளவு சுலபமா நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும், ஒரு சாட்சியம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவர் எந்த விஷயமாவது யார் சொன்னாலும் கூட நம்புவாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல எப்போ பத்ரிஜியை மீட் பண்ண பிறகு அந்த 1.5 மணி நேரம் தியானத்துக்கு அப்புறமா சார் எப்போ இவரை பார்த்ததுமே உன் கேள்வி இவர் கேட்காமலே அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் எப்போ அவர் புரிந்து கொண்டு சொன்னாரோ அப்பவே இவர் பிக்ஸ் ஆயிட்டார். ஹி இஸ் மை மாஸ்டர், ஹி இஸ் த கரெக்ட் பர்சன், என்னுடைய மன டெம்போவுக்கு இவர் தான் சரியான మాస్టర్ என்று அப்பவே ఇవర్ డిసైడ్ ఆగితారు. ఎక్సలెంట్ ఎస్ మేడం, థ్యాంక్ యూ. సో ఆ విధంగా ఒక నెక్స్ట్ 6 years 2002 టు 2008 వరకు నేను మామూలుగా ఒక్కనే కూర్చొని మామూలుగా ధ్యానం చేస్తున్నాను. ఆ ప్రచారము ఇవన్నీ చేసేవాడిని కాదు. నాకు ఏకాంతంగా నేను కూర్చుండేవాడిని, ధ్యానం చేసుకునేవాడిని. కానీ కొన్ని వినేవాడిని. ఎట్లా మనం ఎక్కువగా స్పిరిచువల్గా డెవలప్ కావాలి అంటే ధ్యాన ప్రచారం చేయాలి, ధ్యానం నలుగురికి చెప్తే స్పిరిచువల్గా డెవలప్ అవుతాము. అది నాకు ధ్యానం చెప్తే ఎట్లా డెవలప్ అవుతాము, ధ్యానం చేస్తే కదా డెవలప్ అయ్యేది. ఇవన్నీ మైండ్లో మళ్ళా కొన్ని డౌట్స్ క్రియేట్ అయినాయి. ఓకే, లెట్ మీ బిలీవ్ మై సెల్ఫ్ అని చెప్పి ఆ విధంగా ధ్యానం చేసుకుంటా ఉన్నాను. అయితే ఎక్కువసేపు కూర్చునే అలవాటు లేకుండా ఒక 25 minutes, హాఫ్ అన్ అవర్ ఇట్లా. 2008 మన బుద్ధ పూర్ణిమ సెలబ్రేషన్స్ అప్పుడు సారు మార్నింగ్ 8 o'clock టు ఆఫ్టర్నూన్ 1 o'clock మెడిటేషన్ సెషన్ పెట్టింది, 5 hours. అప్పుడు క్లియర్గా చెప్పారు, 5 గంటలు కూర్చునే కెపాసిటీ ఉండే వాళ్ళు మాత్రమే పిరమిడ్లో కూర్చోండి, 5 గంటలు కూర్చునే అలవాటు లేని వాళ్ళు బయట కూర్చోండి. సో అప్పుడు అనుకున్నాం అనమాట, ఒకవేళ మనం కూర్చోలేకపోతే ఏం జరుగుతుంది? మహా అంటే సార్ కొడతాడు, అంతకంటే ఇంకేం ఎక్కువ జరగదు కదా. సో డిసైడ్ చేస్తాం, తింటే 2 దెబ్బలు తింటాం, కొట్టేది ఎవరు? గురువు గారే కదా, వేరే వాళ్ళు కదా. అంతవరకు అయితే ఏం ఎక్స్పీరియన్స్ లేదు, పోయి కూర్చున్నాం. 3 days 5 hours சக்சஸ்ஃபுல். இந்த மாதிரி நேரத்துல அப்ப சார் இந்த 2002ல இருந்து 2008 வரையிலுமே இவரு தனக்குள்ள தான் ஏகாந்தமா தியானம் எப்போதுமே சாரை சந்திச்சு வந்த பிறகு வீட்டுக்குள்ள தியானம் செய்துட்டு வந்தாங்களே தவிர இப்படிப்பட்ட தியான பிரச்சாரங்கள் என்றது எதுவுமே இவர் செய்யவில்லை. ஆனாலும் நிறைய பேர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் இவர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த தியான பிரச்சாரம் செய்தால் ரொம்ப நல்லது, அது உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி கொண்டு வரும், உங்களிலே மாற்றம் கொண்டு வரும். அவர் நினைப்பாரு, இது என்னது தியானம் செய்தால் தானே ஒரு வளர்ச்சி மாற்றம் என்றது வரும், ஒரு தியான பிரச்சாரம் செய்தால் எப்படி வரும், சரி பார்க்கலாம் என்றிட்டு அவர் விட்டு அவர் தியானத்தை மட்டும்தான் செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலே பத்ரிஜி இவர் எப்போதுமே தியானம் செய்து விட்டால் ரொம்ப அதிகமான பண்ணிக்க மாட்டாங்க, 1/2 hour to 45 minutes அவ்வளவுதான் மேக்சிமம், அந்த அளவுக்கு டைம் தான் இவரு தியானம் செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பத்ரிஜி பெங்களூர்ல பிரமிட் வேலியில இந்த புத்த பௌர்ணமா செலிப்ரேஷன்ஸுக்கு நடந்தது. இவர் போயிருந்தாருங்க. அங்க சார் சொல்லியிருக்காங்க, அங்க மார்னிங் 8 to மத்தியானம் 1 மணி வரையிலும் 5 hours கண்டினியூஸ் மெடிடேஷன் பிரமிட்ல உட்கார்ந்து செய்யணும். யாரால 5 hours கண்டினியூஸா உட்கார்ந்து தியானம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்டவங்க மட்டுமே பிரமிடுக்குள்ள வரணும், அப்படி முடியாதவங்க வெளியில உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காரு. இவருக்கு தெரியும், இவரால
1 ஹவருக்கு மேல எப்போதுமே பண்ண முடியாது. எப்படி 5 ஹவர்ஸ் உட்கார முடியும்? ஆனா ஏன் குருஜி சொல்லிருக்காங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணாட்டி போனா என்ன நடக்கும்? சார் சத்தம் போடுவாங்க. ஒரு 2 அடி அடிப்பாங்க. அவ்வளவுதானே, அடிச்சா அடிக்கட்டும். நம்ம குருஜி தானே அடிக்க போறாரு. என்ன ஆனாலும் ஆகட்டும். நம்ம தைரியம் செய்துட்டு பிரமிடுக்குள்ள போய் தியானம் செய்யலான்னுட்டுன்னு போனவங்க. எவ்வளவு மிராக்கிளா 3 நாள் 5 ஹவர்ஸ் தொடர்ந்து 3 நாட்கள் அவங்க 8ல இருந்து 1 மணி வரையிலும் கண்டினியூஸ் தியானம். 1 மணி நேரம் கூட உட்கார்ந்து செய்ய முடியாத அவருக்கு அந்த பிரமிட்குள்ள உட்கார்ந்த பிறகு 5 ஹவர்ஸ் கண்டினியூஸா பண்ண முடிஞ்சு. వెరీ గుడ్ సార్, వెరీ గుడ్. థ్యాంక్ యూ మేడం. ఆ మూడో రోజు ఇంకొక 2008 ఎగ్జాక్ట్ బుద్ధ పౌర్ణిమ రోజు ఇంకేం ఒక 10 నిమిషాల్లో సారు ఓకే చెప్తారు అన్నప్పుడు లోపల ఏదో ఒక సౌండ్ వినిపిస్తా ఉంది. కొంచెం సేపు డౌట్ వచ్చింది. ఏమిది సౌండ్? అవుటర్ మ్యూజికా లేకుంటే లోపల ఏమన్నా స్టార్ట్ అయిందా? అర్థం కాదు. కానీ సారు ఓకే చెప్పేంత వరకు కళ్ళు తెరవకూడదు అని చెప్పి అట్లే సో మళ్ళా వస్తా ఉంది. సో లెట్ మీ లిసన్ అని చెప్పి శాంతంగా ఆ ఇనుపచ్చే శబ్దాన్ని విన్నాను కొద్దిసేపు. అప్పటికి నేను కంప్లీట్ గా ట్రేడ్ యూనియన్ యాక్టివిటీలో ఉంటూ ధ్యానం చేసేవాడిని. అప్పుడు నాకు ఇనుపచ్చిన ఆ ఒక దివ్య వాణి, పోరాటాలు కాదు ముఖ్యము, పరివర్తన అనేది ముఖ్యము. ఎంతవరకు పరివర్తన అనేది జరగదో అంతవరకు మనిషి కానీ సమాజం కానీ మారదు కాక మారదు. పోరాటాలు అనేది వ్యర్థము అనే ఒక మెసేజ్ ఆ బుద్ధ పూర్ణిమలో వచ్చింది. అక్కడి నుంచి ఆ స్టార్ట్ ఒక స్పిరిచువల్ జర్నీ అనేది ఆ 2008లో స్టార్ట్ అయ్యి నాకుండే కొన్ని ట్రేడ్ యూనియన్ రెస్పాన్సిబిలిటీస్ను స్లోగా ఒకదానికొకటి వదులుకుంటూ స్పిరిచువల్ కమిట్మెంట్స్ పట్టుకుంటూ సంపూర్ణంగా స్పిరిచువల్ కమిట్మెంట్స్ ను నేను పట్టుకునిందంటే 2012లో. இந்த நேரத்துல அவங்க அன்னைக்கு புத்த பௌர்ணிமா லாஸ்ட் டே 3வது நாள் தியானம் எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல சார் ஓகே என்ற சொல்ற நேரத்துல இவருக்கு உள்ள இருந்து ஏதோ சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. இவர் நினைச்சாரு என்ன வெளியில மியூசிக் சவுண்டா, இல்ல எனக்குள்ள இருந்து இந்த சத்தம் வருதா, ஒண்ணுமே புரியவில்லையே அப்படின்னு நினைக்கும் போது அவர் உள்ள இருந்து ஒரு இன்னர் வாய்ஸ் அவருக்கு கேட்க முடிஞ்சது. அது என்னன்னு வாய்ஸ் வந்ததுன்னா, எப்போதுமே போராடங்கள் என்றது எதுவும் இல்லை, ஒவ்வொருத்தருக்குள்ளுமே ஒரு பரிவர்த்தனை, அப்படி என்றால் முன்னேற்றம், அது வந்தால்தான் நீ என்றால் யார் என்றது தெரிந்து கொண்டாதான் அது முடியுமே தவிர இந்த போராட்டங்கள் என்றது நீ செய்யும் பொழுது உனக்குள்ள ஒரு பெரிய முன்னேற்றம் என்றது கிடைக்காது அப்படின்னுட்டு சார் எப்ப சொன்னாரோ, அந்த இன்னர் வாய்ஸ் என்றது அவருக்குள்ள இருந்து எப்ப வந்த ஆரம்பிச்சதோ அப்பவே அவர் டிசைட் பண்ணிக்கிட்டார். முள்ள அவர் அந்த ட்ரேட் யூனியன் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு பக்கம் அதுவும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் ஆன்மீகத்திலையும் அவர் தன்னால முடிஞ்ச இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸும் செய்து கொண்டு அந்த போராட்டம் அந்த ட்ரேட் யூனியன் அதுல இருந்து வெளியில வந்துட்டு எக்ஸாக்டா 2012க்கு அவர் வந்து கம்ப்ளீட்டா இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு அவர் வந்துட்டாங்க. సో దెన్ ఆఫ్టర్వర్డ్స్ కొన్ని రోజులు రాయచూరులో బాగా వర్క్ చేసుకుంటూ ఒక మంచి టీం అయిన తర్వాత ఒక స్టెప్ ముందుకు పోయి నేను మన వరాహమూర్తి గారు అని చెప్పి అరే మొన్న మధ్య పాస్ చేశారు, పాస్ తీసుకెళ్ళారు. మేమిద్దరం కలిసి కర్ణాటక మొత్తం తిరిగి ఒక మంచి టీమ్గా ప్రారంభించాలని చెప్పి కర్ణాటక ధ్యాన ప్రగతి పరిషత్ ఈ పేరు కూడా ఇచ్చింది పత్రి గారు, పత్రి మేడం ఇద్దరు కలిసి ఇచ్చిన పేరు ఇది.
సో వరాహమూర్తి గారు దానికి అధ్యక్షులుగా ఉండేవాళ్ళు, నేను ఉపాధ్యక్షులుగా ఉండేవాడిని. సో ఇప్పుడు ఆయన వేరే వర్క్ కోసము ఇక్కడ నుంచి వెళ్ళిపోయారు. లాస్ట్ ఒక 4-5 ఇయర్స్ నుంచి ఒక అత్యద్భుతమైన ఒక వండర్ఫుల్ టీమ్ అనేది కర్ణాటకలో ఫామ్ చేసుకుంటూ వ్యాలీ యాక్టివిటీస్ లో బాగా ఇన్వాల్వ్ అవుతూ, ఓకే, నాకు బేసికల్ గా అడ్మినిస్ట్రేటివ్ ఆస్పెక్ట్స్ అంటే చాలా ఇంట్రెస్ట్. సో మెనీ థింగ్స్ సార్. మొన్న ధ్యానం బుద్ధ పౌర్ణమి సెలబ్రేషన్స్ లో వరాహమూర్తి గారి ప్లేస్ ఉన్నది అన్ని మాట్లాడింది మీరేనా సార్? ఎస్ మేడం. அதே முதல்ல చూశాను. எஸ் மேடம். இந்த மாதிரி நேரத்துல இவங்க கர்நாடகா தியான பிரகதி என்ற ஒரு டீம் இவருடன் சேர்ந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வராகமூர்த்தி சார் வந்து கர்நாடகால எவ்வளவு தியான பிரச்சாரங்கள் ரொம்ப அதிகமா செய்தாங்க. அவரு சிறிது மாதங்களுக்கு முன்புதான் பாடி வெக்கேட் பண்ணிட்டாங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எப்போதுமே நான் ஒவ்வொரு வருஷமும் இப்ப பிரமிட் இன்டர்நேஷனல் வேலிக்கு இந்த புத்த பௌர்ணமிக்கு என்று போறது உண்டு. நான் நிறைய தடவை வராகமூர்த்தி சாரை மீட் பண்ணி பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவருடன் இவர் சேர்ந்து நிறைய பிரச்சாரங்கள் எல்லாமே செய்திருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு குழுவா மாறி அங்க எல்லாமே செய்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த தியான பிரச்சார சமிதி என்ற பெயரை கூட இந்த கூட்டத்துக்கு வச்சது நம்ம பத்ரிஜி சாரும் ஸ்வர்ணமாலா அம்மா அவர்கள் தான் இந்த பெயர் வச்சாங்க. அது அப்புறமா அவ்வளவு அற்புதமா அது நடந்திருந்தது. இப்ப அவர் வராகமூர்த்தி சார் இங்க இருக்கிற பௌதீக உடல்நல வேலைகள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு மேல்லோட்டத்துல மற்ற வேலைகள் செய்ததுக்காக அவர் போயிருக்காங்க. இப்ப அந்த குழுவுக்கு வராகமூர்த்தி பிரசிடென்டா இருந்தாருன்னா இவர் வைஸ் பிரசிடென்டா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவர் இல்லாத இந்த காலகட்டத்துல இவர் சார் வந்து அந்த பிரமிட் வேலியில நிறைய வேலைகள் பண்றது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் முறையில இவர் நிறைய ஈடுபாடு இருக்கிறது. போன வருஷம் வராகமூர்த்தி சார் இல்லாத அந்த நேரத்துல அந்த புத்த பௌர்ணமி 3 டே செலிப்ரேஷன்ஸ் கூட சார் தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாங்க. அது நாம எல்லோருமே பார்த்தோம். ரொம்ப நன்றி சார். எக்ஸலென்ட் சார். థ్యాంక్ యూ మేడం. సో ఈ విధంగా ధ్యాన ప్రచారంలో ఈవెన్ తమిళనాడు మాస్టర్స్ లైక్ జయకుమార్ గారు, సునీత మేడం, ఓకే, ఇప్పుడు మన పిరమిడ్ వ్యాలీలో అన్నదానంలో ఉన్న మన రాజశేఖర్ సారు, లక్ష్మీ మేడము, ఓకే. సో నేను ఎక్కువగా పార్టిసిపేట్ చేసేదంటే అంతకుముందు జ్యోతి మేడము, మధుసూదన్ గారు అందరూ అక్కడే ఉండేవాళ్ళ కదా సార్. అందరూ ఇప్పుడు శాలిని, చందు సార్ వీళ్ళందరూ చందు వాళ్ళ శాలిని వాళ్ళ మదరు, ఈవెన్ మొన్న సార్ బర్త్డే రోజు మన తమిళనాడులో జరిగింది కదా. అవును సార్, లాస్ట్ ఇయర్ యూనివర్సిటీ ఏరియాలో. అవునండి. I visited Tamil Nadu. Very glad sir. 2 years before sir. కోవిడ్ రాకముందు 2 years before చేశాను. మీరు చేసిన తర్వాత నెక్స్ట్ బర్త్డే వాస్ సెలబ్రేటెడ్ ఇన్ పిరమిడ్ వ్యాలీ ఇంటర్నేషనల్. yes sir అవునండి. This time it is going to be in Bodhan. And this time it will be for 3 days. Okay, definitely we are. It will be in Bodhan. We have to, all of us have both sir. Yes. Bodhan. We have to visit there. Yes. இந்த மாதிரி நேரத்துல அவர் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல இருக்கும்போது நம்ம சென்னை மாஸ்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு நல்லா தெரியும். நம்ம ஜெயக்குமார் சார், அப்புறமா சுவர்ணா மேடம், சுனிதா மேடம் அவர்கள் எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாடு பிஎம்சில அவங்க எல்லாருமே நல்ல ஆக்டிவ் மாஸ்டர்ஸ், நமக்கும் தெரியும். அங்க இப்ப அன்னதான குழுவுல இருக்கிற ராஜசேகர் சார் அவர்கள், அவர் மனைவி லட்சுமி மேடம், இதற்கு முன்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சுனிதா மேடம் அவங்க பேரண்ட்ஸ், ஜோதி மேடம், மதுசூதன் சார் அவர்கள் எல்லாருமே இவருக்கு சாருக்கு மிக மிக நல்லாக தெரியும். அவருக்கு நம்ம தமிழ்நாடு மாஸ்டர்ஸ் எல்லோருமே அவருக்கு மிக பழக்கம் உண்டு. போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்பு நம்ம சென்னையில நடந்த நம்ம குருஜி 70th பர்த்டே நம்ம சென்னையில செய்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட சார் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் இந்த கோவிட்னால கிராண்டா பண்ண முடியாம அது பிரமிட் வேலி இன்டர்நேஷனல்ல பண்ணாங்க.
இப்ப கம்மிங் இந்த November 11th இந்த ப்ரோக்ராம் வந்து போதன்ல 3 days நடக்க போகிறது என்று சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதம். நாம எல்லோருமே சேர்ந்து அந்த ஒரு விழாவை நாம நடத்தணும் மாஸ்டர்ஸ். ஸோ வெரி குட் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ. సో ఈవెన్ ఫస్ట్ డిజిటల్ బుద్ధ పూర్ణిమ కర్ణాటక స్టేట్ ఏం కండక్ట్ చేసినాం కదా మేడం. ఎస్ సార్. ఫస్ట్ డిజిటల్. సో First లాస్ట్ టైం ఇట్ వాస్ సెకండ్ డిజిటల్. ఎస్ సార్. ఫస్ట్ డిజిటల్ బుద్ధ పూర్ణిమ వాస్ టెలికాస్టెడ్ త్రూ పిఎంసి తమిళ్. ఓకే. ఇంకా చెప్పాలంటే దానికి ముందు వరాహమూర్తి గారు ఆ డిజిటల్ దీనికి జరగడానికి ఆయన బాడీ వికెట్ చేయక ముందు చెప్పారు, అప్పుడు హంపీలో చేస్తామమ్మా అని. మేమందరము హంపీ వస్తాము, హంపీలో జరుగుతాయి అని మేమందరము చాలా ఆనందపడ్డాం సార్. అది హంపీకి పోయి అక్కడంతా విజిట్ చేసి ఆ పర్మిషన్స్ అంతా అప్లై చేసి అక్కడ మేము 3 రోజులు చేయాలని, మేడం 2 రోజులు చేయాలని డిస్కషన్స్ కూడా జరిగి లాస్ట్ అవి ఏవేవో జరిగి ఏవేవో ఆగిపోయాయి. కోవిడ్ ఒకటి, ఆయన వరాహమూర్తి గారు లేకపోవడము, ఏవేవో జరిగి అలా అయిపోయింది సార్. அந்த மாதிரி நேரத்துல வெரி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் தியான மகா யஜ்ஞம் என்றது நடக்கும் போது அதுக்கு உடன்பாடியா இருந்தது கூட நம்ம தமிழ்நாடு பிஎம்சி சேனல் மூலமாகத்தான் நடந்தது என்று சார் ரொம்ப அற்புதமாக அதை பெருமையுடன் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப సంతోషం సార్. అప్పుడు మన చందు ప్లస్ శాలిని దే వర్ ఇన్ చెన్నై. సో ప్రోగ్రామ్ వాస్ టెలికాస్టెడ్ త్రూ చెన్నై పిఎంసి తమిళ్ బై బాలాజీ సార్. బాలాజీ అండ్ జై కుమార్. దో రియలీ చెప్పాలి అంటే పిఎంసి తమిళ్ వన్ గ్రేటెస్ట్ థింగ్. దో మాస్టర్స్ ఆర్ లెస్, you could establish the 24 hours channel in Tamil Nadu. That is great. Many greetings for all the team members of PMC Tamil. Thank you sir. Thank you so much sir. இந்த மாதிரி நேரத்துல இந்த தியான மகா யஜ்ஞம் நடத்துறதுக்கு ரொம்ப உதவி செய்தாங்க நம்ம பாலாஜி சார், நம்ம பிஎம்சி தமிழ்நாடு டைரக்டர் திரு ஜெயக்குமார் சார். அவங்க அந்த நேரத்துல ஷாலினி சந்துவும் சென்னையில இருந்திருந்தாங்க. அவர் மூலமாக இந்த பிஎம்சி சேனல் மூலமாக அந்த வெரி ஃபர்ஸ்ட் கர்நாடகா டிஜிட்டல் தியான மகா யஜ்ஞம் என்றது நடைபெற்றது. அதற்காக அவங்க நம்ம எல்லோருமே, நம்ம தமிழ்நாடு பிஎம்சி மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவருடைய நாம பிஎம்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகிவிட்டது. ஆனாலும் நம்ம எவ்வளவு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அதற்கு எல்லாமே அவர் பார்த்துட்டு நம்ம எல்லோருக்குமே அவருடைய அன்பு வணக்கங்களை, கிரீட்டிங்ஸை நமக்கு தெரிவிக்கிறாங்க. தேங்க்யூ சார். థ్యాంక్ యూ సో మచ్. పిఎస్ఎస్ఎం నేను అర్థం చేసుకునే పిఎస్ఎస్ఎం అంటే, నేను యాక్చువల్గా ఐ వాజ్ ఇన్ సర్చ్ ఆఫ్ నాలెడ్జ్, ఐ వాజ్ బిహైండ్ ది నాలెడ్జ్. సో నాకు కావలసిన ఒక ఇన్ఫర్మేషన్, ఒక జ్ఞానం నాకు దొరికిన ప్రదేశం అంటే ఈ పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీస్ మూమెంట్. సో పత్రి గారు ఎప్పుడు ఒకటే మాట చెప్తా ఉంటారు, పిఎస్ఎస్ఎం లో కామన్ సెన్స్ నేర్పించబడుతుంది. సమయానికి తగ్గట్టుగా ఎప్పుడు ఏ విధంగా జీవించాలో అనే ఒక సత్య మార్గం ప్రబోధించే ఒక గ్రేటెస్ట్ ప్లాట్ఫారం ఈస్ పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీ. ఇక్కడ ఏమంటే మనిషి ఇల్యూజన్స్ కు దూరంగా, అంటే అపోహలు అంటాం కదా, ఏదో అపనమ్మకాలను, అసత్యాన్ని సత్యంగా నమ్మేసింటాం. ఇటువంటి వాటికి అంతా దూరంగా, ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ మనమే అనుకుంటా అంటాం చూడండి, సన్ రైజెస్ ఇన్ ది ఈస్ట్ అని అంటాం, సన్ వెస్ట్ అంటాం. అసలు సూర్యుడు ఎక్కడ ఉదయిస్తాడు? సూర్యుడు ఉదయించనే ఉదయించలేదు. దాన్ని ఎన్నో యుగాలుగా తల మీద పెట్టుకొని తిరుగుతుంది. అది ఒక పెద్ద సత్యంగా భావిస్తాం. ఓకే, మళ్ళా సోషల్ స్టడీస్ లో అన్ని చదివింటాము, భూమి తన చుట్టూ తాను తిరుగుతుంది, సూర్యుని చుట్టూ తిరుగుతుంది, ఇవన్నీ తెలిసి ఉంటాయి. కానీ
ఇటువంటి అపనమ్మకాలను మైండ్ కంప్లీట్ గా తీసివేయగలగాలి అంటే ధ్యాన సాధన ఒకటే మార్గము. ఈ సొసైటీలో ఉన్నంత సాధన பிரபஞ்சம்லோ எக்கடா லேது. இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம PSSM மூமெண்ட்ல என்னவென்றால், அங்க காமன் சென்ஸ் என்றது அப்படி என்றால் எல்லாருக்குமே தெரியும். இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எங்க எப்படி இருக்கணும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிற இடம்தான் இந்த PSSM மூமெண்ட் என்று அவரு புரிஞ்சுக்கிட்டார். நம்ம பத்ரிஜி சார் மாதிரி சாருக்கு கூட நிறைய நாலெட்ஜ் பின்னால தெரிஞ்சுக்கணும், போகணும். சார் நமக்கே தெரியும், எப்போதுமே 1,00,000க்கு மேல புக்ஸ் சார் படிச்சிருக்காங்க. அவருக்கு எவ்வளவோ நாலெட்ஜ் இருக்கு நம்ம பத்ரிஜி சார். அவர் மாதிரியே இவருக்கும் கூட ஒரு ஆர்வம் என்றது அதிகம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு சிறு சிறு அபநம்பிக்கைகள் என்றது நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன நினைப்போம், சூரியன் என்றால் கிழக்கு தான் உதிப்பான், மேற்கிலே தான் அஸ்தமனம் ஆகும் என்று நாம சிறிய வயதிலிருந்து இருந்து எத்தனையோ யுகங்களாக பெரியவங்க சொன்ன இந்த வார்த்தைகள் என்றது நம்ம மைண்ட்ல அப்படியே இருந்து போச்சு. ஆனா நமக்கு படிப்புலே நமக்கு தெரியும், சூரியன் எங்குமே உதிக்கிறது கிடையாது, அஸ்தமிக்கிறதுன்றது கிடையாது. பூமி என்றது தனக்கு தானா சுத்திக்கிறது, பூமியை தான் சன் வந்து சுத்துகிறது என்று தெரிஞ்சுக்கின்ற பிறகு கூட இன்னும் கூட நம்ம மனசுக்குள்ள சூரியன் தான் கிழக்குல உதிக்கிறான் என்ற இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைகள் அவநம்பிக்கைகள் என்றது நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதுங்கி போச்சு. அந்த நேரத்திலேதான் இந்த PSSM மூமெண்ட்ல என்ன அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இங்க எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் என்றது கிடையாது, இங்க இருக்கிறது உண்மைதான் சொல்றாங்க. இருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு இப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட எண்ணங்கள் அபோகைகள் இதெல்லாம் போகணும்னா நாம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு வழி தியான சாதனை செய்வதின் மூலம் மட்டும் தவிர இப்படிப்பட்ட வேறு எந்த சொசைட்டிலும் கூட கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு இந்த தியான சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கூட நம்ம PSSM மூமெண்ட் தான் என்று சார் ரொம்ப அற்புதமாக புரிந்து கொண்டார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். సో నాట్ ఓన్లీ ది ధ్యాన సాధన అనేది ఒకటే కాదు, రైట్ నాలెడ్జ్ ఈస్ ప్రొవైడెడ్, దట్ ఈస్ మోస్ట్ ఇంపార్టెంట్. నాకు బేసికల్గా వై ఐఎమ్ సో అటాచ్డ్ టు PSSM అండ్ పత్రిజీ ఫర్ ఎ సింపుల్ స్టేట్మెంట్, నో కమెంట్స్, no judgment. Do your work. Allow the people to do their own another work. Never interfere. If you are interested, try to involve. నీకు ఇష్టం ఉంటే ఇంకొకరితో కలిసి పని చేయి, కానీ ఒకరి వర్క్ లో నువ్వు ఎప్పుడు కమెంట్ చేయొద్దు. వండర్ఫుల్ నాలెడ్జ్. వి బిలీవ్, మనం ఏమనుకుంటాము, no two individuals are safe. Yes. ఓకే, ఊరికే తెలుసుకునే జ్ఞానము తలలో పెట్టుకుంటే సరిపోతుందా? ఇంప్లిమెంట్ చేస్తే దాని రిజల్ట్ అనేది మనకు సాక్షాత్కారంగా దొరుకుతుంది. ఆ ఇంప్లిమెంటేషన్ పార్ట్ అనేది నేను చూసింది ఒక పిరమిడ్ స్పిరిచువల్ సొసైటీ. இந்த அளவுக்கு அவருக்கு நம்ம PSSM மூமெண்ட்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவென்றால், நம்ம பத்ரிஜி சார் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க, எப்போதுமே யார பத்தியுமே கமெண்ட்ன்றது பண்ணக்கூடாது, மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ்மெண்ட், நீ இப்படித்தான், நீ இதுன்றது ஜட்ஜ்மெண்ட் என்றது கிடையாது. நான் இன்டர்ஃபியரன்ஸ், மத்தவங்க எந்த வேலை செய்தாலும் கூட அந்த இன்டர்ஃபியர்ன்றது ஆகக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம PSSM மூமெண்ட்ல நம்ம பத்ரிஜி சார் எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே இரண்டு மனிதர்கள் என்றது இந்த உலகத்திலே ஒன்னாக இருக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அங்க அந்த நம்ம PSSMல எப்போதுமே ஒவ்வொருத்தரும் வேற செய்யற இடத்துல உன்னால முடிஞ்சா நீ போய் ஹெல்ப் பண்ணு, ஆனா மத்தவங்க வேலை செய்யற இடத்துல நீ போயிட்டு ஒரு கமெண்ட்ன்றது பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு நம்ம பத்ரிஜி சொல்றதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அப்படிப்பட்ட ஒரு PSSM மூமெண்ட்ல தான் நாம எல்லோருமே இருப்போம்னு நாம பெருமையுடன் நாம் எல்லாருமே சொல்லிக்கலாம் மாஸ்டர்ஸ். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் PSSM மூமெண்ட். We are all living together.
we are doing such a great work with each other means it's a very happiest occasion, sir. Yes. ఇంకా దానికి పత్రి సార్ ఒక ఇది చెప్పారు చూడు. Why every pyramid master is working so hardly? They like it. ఎంతో ఇష్టంతో ప్రతి ఒక్క మాస్టర్ ఇక్కడ ఎవరు ఏదో చెప్తారని ఎవరు చేయరు. ఆ ఇష్టంతో ఆ వర్క్ చేస్తారు. ఈరోజు యాక్చువల్గా ఎవరైనా సరే డెప్త్ ఆఫ్ పిఎస్ఎస్ఎం కొలవాలి అనుకుంటే అంతు చిక్కదు. ఎక్కడో ఎన్ని లక్షల మందో, ఎస్పెషలీ కరోనా పీరియడ్లో హయ్యెస్ట్ ఆ కరోనా పీరియడ్ను కరెక్ట్గా సదుపయోగం చేసుకునింది అంటే పిరమిడ్ மனைவி சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல எங்க பார்த்தாலும் கூட யாருமே எந்த வேலைக்குமே இது நீ செய்யணும்னு எங்க கட்டாயம் பண்றதோ ஒரு வற்புறுத்ததோ கிடையாது. அவங்கவுங்க இன்வால்மெண்டோட சொந்தமா ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாமே அதை அற்புதமாக செய்து கொண்டே இருப்பாங்க. நாம எல்லோருமே பார்த்தோம்னா எந்த வேலைமானாலுமே எவ்வளவு அற்புதமா நடத்தி கொண்டிருக்கோன்றது தெரியும். இந்த கரோனா காலத்திலே எத்தனை பேர் இந்த தியானத்துக்கு வந்து அவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்கன்னா இந்த பிஎஸ்எஸ்எம்மோட ஆழம் டெப்த் என்றது எவ்வளவு இருக்குன்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. அந்த அளவு லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிஎஸ்எஸ்எம்ல இப்ப தியானிகளாக கண்ட்ரி டு கண்ட்ரி உலகம் பூரா மாஸ்டர்ஸ் தான். யாருமே இங்க கம்மி என்றது கிடையாது, மற்றவங்க எல்லாம் ஒரு அதிகம் என்றது கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு மாஸ்டர்ஸ் எல்லாமே இந்த குறுகிய காலத்துல இப்ப எல்லாருமே வந்திருக்காங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கரோனா எத்தனை பேருக்குள்ளேயே எவ்வளவோ மாற்றம் என்றது கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான செய்தி சார். Especially addition of this PMC to the PSSM is a great advantage. Yes, sir. Media is a great advantage. PSSM plus PMC is equal to infinite. Is equal to infinite. Infinite. Yes. అంతమేలే. ఎక్కడికి వెళ్ళిపోయింది. Yes. ఎక్కడికో వెళ్ళిపోయింది. ఇప్పుడు కొత్తగా వ్యాలీకి వస్తారు, పిరమిడ్ వ్యాలీకి. మీరు ఎక్కడ ధ్యానం నేర్చుకున్నారు? పిఎంసిలో చూసాను. పిఎంసి అంతే సార్. ఇప్పుడు ఒక 2-3 years బ్యాక్ ఎప్పుడన్నా ఎప్పుడు మాట్లాడినా పిఎంసి గురించి మాట్లాడారు. ఏంది సార్ ఎప్పుడు చూసినా పిఎంసి పిఎంసి పిఎంసి, అప్పుడు అర్థమయ్యేది కాదు. కానీ సార్ చెప్పినాడంటే ఏదో ఒక విజన్ ఉంటుంది. సో దానికి మాత్రము వితౌట్ పుట్టింగ్ ఎనీ క్వశ్చన్ వి యూస్ టు వర్క్. పిఎంసి వాల్యూ అనేది ఏమిటో ఆ లాక్డౌన్ పీరియడ్ లో తెలుసు. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப பேரு இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறமா பிரமிட் வேலைக்கு வந்து தியானம் செய்து கொள்ளும்போது உங்க கேட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு இந்த தியானம் என்று தெரிஞ்சதுன்னா த்ரூ பிஎம்சி. எல்லாருமே இந்த காலகட்டத்துல வெளியில போக முடியாமல் வீட்டுல இருந்தபடி எல்லாருமே யூடியூப்ல இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தியானத்துல அவங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நாம சொல்லிருக்கிறது பார்த்து நிறைய பேரு மாற்றம் அடைந்திருக்காங்க. இவர் சில வருஷத்துக்கு முன்னால சார் வந்து இந்த கரோனால வரதுக்கு முன்னால சார் கிட்ட எப்ப பேசினாலும் சார் பத்ரிஜி வந்து இந்த பிஎம்சி பத்தியே பேசிட்டு இருப்பாரு. என்ன இவர் நினைப்பாரு, என்னது இது பிஎம்சி பிஎம்சி நிறைய தடவை சார் சொல்றாரு. ஆனா சார் வாய்க்குள்ள இருந்து அந்த வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு நாம ஒண்ணுமே ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு விஷன் அவருக்கு வந்திருக்கு, அதற்காக தான் அவர் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் எப்போதுமே இந்த நம்மளே பாக்குறோம். இந்த 2 வருஷத்து காலையில நம்ம பிஎஸ்எஸ்எம் பிளஸ் பிஎம்சி சேர்ந்து எங்க போயிருக்குன்னா அதுக்கு ஒரு அந்தமே இல்லை. இட்ஸ் இன்ஃபினிட். அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டுக்கு இது போயிருக்கு. அதுதான் அப்பதான் சாரு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றது இந்த లాక్డౌన్ పీరియడ్ లో நம்ம எல்லாராலையும் முடிஞ்சு முடியாது. இன்னும் சொல்ல పోనా సార్ నాకు కూడా ఒక పెద్ద గ్రేట్ ప్లాట్ఫామ్ అన్నది పిఎంసిఏనండి. థ్యాంక్ యూ సో మచ్ సార్.